ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே பத்மா வந்து பழி போட ஆரம்பிக்கிறாங்க. இவ தன்னோட அப்பாவுக்கு 50 லட்சம் ரூபா பணம் கடை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. கண்டிப்பாக பணத்தை வந்து இவ தான் திருடிருப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அந்த இடத்துல செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம ஜானகி வந்து சத்தம் போடுறாங்க. பத்மா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னதும், ஆமா நீங்கள் ஒன்றும் மறைக்காதீங்க, கண்டிப்பாக இவன் தான் நகையை திருடி அவன் அப்பனுக்கு கொடுத்துட்டு போலி நகையை நமக்கு செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னதும் உடனே கோவப்பட்ட ஜானகி இன்னொரு வாட்டி மாயாவனு இப்படி தப்பாக பேசினேன், அதுக்கப்புறமா நான் மனசியாவே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு செம்மையாக சத்தம் போட்டுட்டு, இந்த நகை எப்படி எங்கே போயிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நான் உண்மையோட வரேன் அப்படின்னுட்டு நேராக பார்வதியை ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கூடவே சிவாவும் போகிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக நகையெல்லாம் எங்கன்னு சொல்லு அப்படின்னதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க பார்க்குறீங்க, உங்கள் அண்ணி தேவையில்லாமல் எம்எல்ஏ திருட்டு பழி போடுறாங்க அப்படின்னதும், ஐயோ அண்ணி என்ன நீ பார்வதி அப்படிப்பட்ட அழில அப்படின்னதும், நீங்கள் சும்மா இருங்க தம்பி, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஜானகி சொன்னதும், இங்கே பாருங்க நான் ஒன்றும் எடுக்கலை, எதுக்கு தேவையில்லாமல் பழி போடுறீங்க, கண்டிப்பாக அந்த மாயா தான் எடுத்திருப்பா அப்படின்னதும் ஜானகி வந்து ஓங்கி அடிக்கிறாங்க பார்வதியை. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க, என் பொண்ணு மாயானும் அப்படி கிடையாது, சொல்லுடைய உண்மையா அப்படின்னதும், ஐயோ அக்கா இன்னும் மன்னிச்சிருங்கக்கா, நான் தான் தெரியாம நகையை எடுத்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னதும் சிவா வந்து செம அதிர்ச்சியா, என்னடி சொல்ற, அப்படின்னா நீ தான் நகையை எடுத்தியா, ஏன்னா அசிங்கப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போதெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சிவாவும் அடிச்சு, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னும் போது, சிவா அவசரப்படாத, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இங்க தனி அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கே அப்படின்னுட்டு நேராக வந்து, இங்கே பாரு எதுக்காக இப்படி பண்ண, கண்டிப்பாக நீ மட்டும் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி யாரும் சொல்லி தான் நீ பண்ணியிருக்க, ஒழுங்காக உண்மையை சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா உன்னை கொண்டு என் புருஷன் இருக்கிற இடத்துல வச்சுட்டு வந்துடுவான், நான் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னதும், ஐயோ அக்கா என்னை மன்னிச்சிருக்கக்கா, இங்கே பாருங்க அது வந்து அப்படின்னும் போது, இப்போ நீயா உண்மையை சொல்கிறியா இல்லை உன்னை கொண்டு போலீஸில் கொடுக்கவா அப்படின்னதும், எல்லாம் லிங்கான்னு சொல்லி தான் செஞ்சேன், இவருக்கான மரியாதை கிடைக்கணும், அதுக்கு ரகுராம் அண்ணனும் நீங்களும் அசிங்கப்பட்டா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும், அதுக்காகத்தான் இப்படி ஒரு வேலை பார்த்தேன், அதுவும் நகை எல்லாமே லிங்கம் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னதும், இன்னொரு பக்கம் நம்ம சிவா வந்து அடி பாவி, அவன் அந்த சபையில் அப்படி பேசும்போதே நான் உஷாராயிருக்கணும், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது, சிவா அவசரப்படாத, அவன் உனக்காகத்தான் அந்த லிங்கம் பேச்சு கட்டி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அதனால இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ளேயே நடந்ததா இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேணாம், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா அவன்கிட்ட இருக்கிற நகையை வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா பிரச்சனையா அப்படின்னதும் நேரா பார்வதி வந்து நம்ம லிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா லிங்கம் வந்து நகையை கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உடனே நம்ம பார்வதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, நகை மட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் திருடனு எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க அப்படின்னதும், இங்கே பாரு பார்வதி அந்த நகையெல்லாம் என்கிட்ட இல்லை, இனிமேல் ஃபோன் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னதும், அட பாவி இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு நம்ம பார்வதி வந்து விஷயத்த நம்ம ஜானகி கிட்ட சொன்னதும், அண்ணி இதெல்லாம் சரி வராதுன்னு, கண்டிப்பா அவர் தான் நகையை எடுத்திருப்பாரு, நம்ம நேரா பஞ்சாயத்தை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கண்டிப்பா பஞ்சாயத்துல முறைப்பாடு செய்வாங்க. அங்க பார்த்தோம்னா உடனே பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே நம்ம ரகுராமுக்கு எகென்ஸ்டா தான் பேச வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம ஜானகி வந்து, இங்க பாருங்க இவர் தான் எங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு நகையெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம பார்வதி கிட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், இங்க பாருங்க ஜானகியமா சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க ஐயா, இவர் தான் என் புருஷனுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா நீ அந்த நகையை எடுத்துட்டு வந்து கொடு, நான் போலி நகையை கொடுக்குறேன், அப்போதான் அந்த ரகுரா அசிங்கப்படுவான், அடுத்து மரியாதை உன் புருஷனுக்குன்னு சொல்லி என் மனசுல ஆசையை விதைச்சாரு, சத்தியமா சொல்றேன் இவர்கிட்ட அந்த தங்க நகைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னதும், யோ என்னையா அந்த புள்ள இவ்வளவுக்கு சொல்லிட்டு இருக்கு, நீ என்னன்னா எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் நம்ம லிங்கத்தை போட்டு வெளுத்து எடுப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.